தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழியான தமிழ் பேசும் முத்துநகர் தூத்துக்குடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பொருள் கருவி காலம் வினையினோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் என்ற வள்ளுவரின் குரல் தொடங்கி அதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் இந்த மாபெரும் எரிவாயு நிரப்பும் நிலையத்தை இன்று துவக்கியதற்காக அனைவருக்கும் மிக்க நன்றி கூறிக்கொள்கிறேன். முதலாவதாக வரவேற்புரை திரு ராஜாராம் சிடிஆர்எஸ்எம் மதுரை டிஓ அவர்களுக்கு வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். மரியாதைக்கும் உரிய நமது தமிழ்நாடு மாநில அலுவலகத்தின் செயல் இயக்குனர் திரு பி ஜெயதேவன் சார் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு மாநில அலுவலகத்தில் நம்முடன் சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆபரேஷன் திரு கணேஷ் பிரசாத் சார் அவர்களுக்கும் ஜெனரல் மேனேஜர் இன்சார்ஜ் எல்பிஜி திரு பட்டாபிராமன் சார் அவர்களுக்கும் ஜெனரல் மேனேஜர் ரிட்டெயில் சேல்ஸ் திரு ஆர் சுரேஷர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடன் சாமி ஃபியூல் சர்வீஸின் தொண்டராக இருக்கும் நம்ம டீலர்கள் திரு திராவிடமணி உதயம் மற்றும் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் நமது டீலர் நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அனைவருக்கும் மற்றும் எஸ்எஸ்எஸ் அவர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்கள் மற்றும் நமது இந்தியன் ஆயில் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த நாள் நமது மதுரை மண்டலத்தின் இனிய பொன்னாளாக அமைந்துள்ளது. இதற்கு காரணம் நான் சொல்ல வேண்டியதில்லை. நமது சாமி ஃபியூயல் சர்வீஸ் மற்றும் இந்தியன் ஆயிலின் இணைப்பு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக நீடித்திருக்கு. 1972 1972 முதல் அவர்களது கிளை 2 பெட்ரோல் பங்க், ஒன்று மதுரையில் இருந்தது, இன்னொன்று தூத்துக்குடி. 2 அவுட்லெட்டில் ஆப்ரேஷனில் ஆரம்பித்த இந்த இது இன்னைக்கு 4வது கிளை இங்கே தூத்துக்குடியில் ஆரம்பிக்க உள்ளார்கள். சாமி ஃபியூயல் சர்வீஸ் அவர்களை பற்றி நான் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சின்ன மூதுரை ஒன்று நினைவுக்கு வருகிறது. அட்டாலும் பால் சுமையில் குன்றாது, அட்டாலும் பால் சுமையில் குன்றாது, அளவனாய் நட்டாலும் நண்பு அல்ல, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மைகள். இதோட அர்த்தம் என்னன்னா, என்னதான் ஒரு கஷ்டம் வந்தாலும் மேன்மக்களாக இருப்பாங்க. சங்குவதி எவ்வளோ சுட்டாலும் மென்மையாக தான் இருக்கும். அதே மாதிரி பால் எவ்வளோதான் நம்ம காய்ச்சினாலும் அவரோட எப்பயுமே குறையாது. அந்த மாதிரி சாமி ஃபியூயல் சர்வீஸ் அவருடைய பண்பு என்னன்னா, எப்பயுமே ஒரு சிறந்த பண்பு. அவங்க ஒரு இந்த மதுரையிலையும் சரி தூத்துக்குடியிலையும் சரி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திருக்காங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் அவருடைய 2 நேர்மை, நாணயம், கடின உழைப்பு. தான் அவங்க ஒரு பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்துருக்காங்க. முக்கியமாக அதை சொல்ல போனால் அவருடைய வால்யூம், நம்ம சேல்ஸ் வால்யூம் பார்த்தோன்னா
ஸோ நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற பங்க் எல்லாருக்குமே தெரியும் 1500 பெட்ரோல் டீசல் ரேட்டை சேர்த்து பண்ணுறாங்க. மதுரையில் இருக்கிற பெட்ரோல் பங்க் கிட்டத்தட்ட 400-500 கேள் பண்ணுறாங்க. இப்போ தூத்துக்குடியில் புதுசாக ஒரு அவுட்டர் பங்க்கில் வந்து அவங்க 900 கேள் பண்ணுறாங்க. இப்போ 4வது பங்க் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 3 பங்க் மட்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட 3000 கேள் கிட்ட நமக்கு வால்யூம் நம்ம மதுரை டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது நம்ம மதுரை டிவிஷனல் ஆஃபீஸ் வால்யூமோட கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 4% இந்த 3 பெட்ரோல் பங்க் மட்டுமே கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் சாமில் ஃபியூல் சர்வீஸுக்கு இந்தியன் ஆயில்னால ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. அது மாதிரி இந்தியன் ஆயிலான சாமிஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெருமை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிணைப்பான ஒரு நல்ல ஒரு இணக்கமான உறவு சாமி ஃபியூல்ஸோட இருக்குது. இந்த சாமி ஃபியூல்ஸோட 4வது கிளை இன்று துவக்க விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த துவக்க விழாவை தம் திருக்கரங்களால் நமது சார் அவர்கள் இதற்கான திறந்து வைத்துள்ளார்கள். இதுவும் ஏற்கனவே இருக்கின்ற 3 கிளைகளைப் போல இன்னும் சிறப்பாக செயல்பட்டு நமது மதுரை மண்டலத்திற்கும் நமது இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கும் தமிழ்நாடு மாநில நிறுவனத்திற்கும் சிறந்த சேல்ஸ் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கை உள்ளது. மேலும் இந்த தருணத்தில் நமது சாமி ஃபியூல் டீலர் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க நமது சென்னையில் வந்துள்ள நமது செயல் இயக்குனர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் மதுரை மண்டலத்தின் சார்பாகவும் இருகரம் கூப்பி வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள மற்றும் இன்னொரு டாப் ஆன் த நாட்ஸ் எல்பிஜி சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆட்டோ எல்பிஜிங்கிறது நம்ம இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சோம். பெட்ரோல் டீசல் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம மூவிங் டு கேஸ் எக்கனாமிக்கில் போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதோட ஆக்கம் தான் இப்போ சிஎன்ஜிலாம் வந்துட்டு இப்போ ஆட்டோ எல்பிஜி ஆல்சோ இப்போ நம்ம வந்து சாமி ஃபியூல்ஸில் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு லக்ஷ்மி ஃபியூல்ஸ்ங்கிற பங்கில் ஆல்ரெடி தூத்துக்குடியில் இருக்குது. இப்போ 2வது வந்து சாமி ஃபியூல்ஸில் இருக்குது. அந்த இனாகிரேஷன் அதையும் நம்ம ஜெயதேவன் சார் இன்னைக்கு துவக்கி இருக்கிறார். ஸோ அந்த விழாவிற்கு வருகிறதில் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் மற்றும் வருகைகள். மற்றும் இந்த விழாவுக்கு சிறப்பிக்க வந்துள்ள நமது சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆப்ரேஷன் திரு கணேஷ் பிரசாத் அவர்களுக்கும், ஜிஎம் எல்பிஜி சார் பட்டாபி சார் அவர்களுக்கும், ஜிஎம்ஆர்எஸ் சார் சுரேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் நமது டீலர் நண்பர்கள் அனைவருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அஸ் நம்ம லூக் எஸ்எஸ்ஏஸ் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மற்றும் அவர்களது வருக என்று வரவேற்று உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. விருந்தோம்பல் நமது பண்பு. மேடையில் வீற்றிருக்கும் விருந்தினர்கள் அனைவரையும் பொன்னாடை போர்த்தி வரவேற்கும் தருணம் இது. முதலாவதாக I request Mr. Dravidamani to honor Mr. P. Jayadevan, ED, Tamil Nadu State Office. I now request Mr. Jayakar to welcome Mr. Ganesh Prasad, CGM Operations, Tamil Nadu State Office. I request Mr. Udayam to welcome Mr. Suresh, GM RF, Tamil Nadu State Office. I request Mr. Arul Kumar to welcome Mr. S. Pattabhiraman, GM IC LPG, Tamil Nadu State Office. I request Mr. Anburam to welcome Mr. Rajaram, CDRSM, Madurai Divisional Office. I request Mr. Abhijit to welcome Mr. Ravi Kumar, DGM LPG, Madurai Area Office. I again request Abhijit to welcome Chief Divisional Institutional Business Manager, Mr. Mahesh, Madurai Area.
தேங்க்யூ. இப்போது திரு ராஜாராம் அவர்கள் கூறியது போல ஆட்டோ எல்பிஜி, அதாவது சாமி ஃபியூல் சர்வீஸ் தூத்துக்குடியில் உள்ள ஆட்டோ எல்பிஜி நிலையத்தை விர்ச்சுவல் முறையில் துவக்கி வைக்குமாறு நமது EDTNSO திரு P. ஜெயதேவன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு சில நிமிடங்கள் கழித்து நமது துவக்க விழாவை வைத்துக் கொள்வோம். அதுவரை may I request CGM Operations Mr. Ganesh Prasad from Tamil Nadu State Office to deliver the status, please. எல்லோருக்கும் காலை வணக்கம். தமிழில் நான் கம்ஃபர்டபுள் இல்லை, பட் ஆனால் டெஃபினெட்லி எவ்வளோ முடியுமோ நான் என்னோடய ஃபீலிங்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். டு ஸ்டார்ட் வித் ஃபவுண்டர் ஆஃப் திஸ் என்ன சொல்கிறது, பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் எம்பையர் சாமி ஆட்டோமொபைல்ஸ், பெரியவர், his extended family, எங்களோட அந்த EDTNS தேவன், GM Retail சுரேஷ், சார்ஜ் LPG பட்டாவி, ராஜாராம், ஆஃபீஸர்ஸ் அண்ட் என்டையர் இந்தியன் ஆயில் ஃபேமிலி, இங்கே சேர்ந்து வந்திருக்க இந்தியன் ஆயில் ஃபேமிலி. அவர் ராஜாராம் உங்களுக்கு அதிகமாக அவர் கிளியராக சொல்லிட்டார் என்னென்ன இது அச்சீவ்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த லெவல் வந்ததுக்கு மெயின் காரணம் வந்து யாருன்னா இந்த மாதிரியா சாமி ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரியா ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் இருக்கிறீங்களோ. அதாவது பார்த்தா ஒரு பெரிய ட்ரெயின் போகிறப்போ இந்தியன் ஆயில் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் லிட்ரலி பேசஞ்சர்ஸ் மாதிரியா. ஏன்னா நான் இந்தியன் ஆயில் ஜாயின் பண்ணப்போ ஆல்ரெடி அவருடைய பிஸ்னஸ் இங்கே ரன் பண்ணிட்டு இருந்தது. நான் போயிடுவேன் நெக்ஸ்ட் இயர், அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கோம். இந்தியன் ஆயில் ஆக்சுவலி நீங்கள் தான் ரன் பண்ணுறீங்க. Indian Oil is grown to this level because of people like Swami Automobiles. நாங்கள் எங்கள் சர்வீஸ் பீரியட் நாங்கள் வரோம் போகிறோம், இந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இது எஸ்பெஷலி இந்த ரிட்டைல் அவுட்லெட் ஃபைன் ஆல் ஃபைன். அந்த ஏர் ஃபில்லிங் விச் இஸ் சப்போஸ் பி ஃப்ரீ சர்வீஸ், அதுக்கு எவ்வளோ இது அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க. நாட் ஒன்லி டு த கஸ்டமர்ஸ், உங்களுடைய அவங்களோட ஓன் எம்ப்ளாயீஸ் யார் அங்கே பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எத்தனை வாட்டி தான் கீழே வந்து பண்ணணும். அவங்களுக்கும் பேக் பெயின் வரலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறது such a beautiful innovation. இது சார் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஆக்சுவலி பேட்டன்ட் மாதிரி பண்ணணும், பண்ணி எவ்ரிவேர் இதை நாட் ஓன்லி இந்தியா குளோபலி நீங்கள் இதை அட்வர்டைஸ் பண்ணி வைக்கணும். இது சாமி ஆட்டோமொபைல்ஸ் இன்னோவேஷன் இது. அதே மாதிரி நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், லேடிஸ் வாஷ்ரூம், ஜென்ட்ஸ் வாஷ்ரூம், கான்ஃபரன்ஸ் ரூம், எவ்ரிதிங் automation, direct captive network இங்கிருந்து சிட்டியோட இது. With all these things, it shows commitment is there. Plus உங்களுடைய விஷன் எப்படின்னா இந்த மாதிரியே போனால் தான் நமக்கு இன்னும் இது பேசிட்டு இருக்காங்க, பெட்ரோல் இருக்குமா டீசல் இருக்குமாண்ணா. இந்த மாதிரி நான் when we have people like Swami Automobiles, I'm sure it will carry on very well. இங்கே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்தியன் ஆயில் மேலே ரொம்ப இதுவாக இருக்குது, இப்போ கான்ஃபிடென்ஸ் அதிகமாக ஆகிருக்கு. இங்கே நீங்கள் உங்கள் மாதிரி டீலர்ஸ் இருக்கிற வரைக்கும் Indian Oil will keep carrying it forward, and I'm sure you will keep our flag flying very, very high. Thank you. Thank you, sir. இப்போது நமது ஆட்டோ எல்பிஜி நிலையத்தை துவக்கி வைக்குமாறு I request Mr. P. Jayadevan, ED Tamil Nadu State Office, to do the honors, please. I hope Satyapriya is seeing us or hearing us. Yes, sir. Okay, I declare Swami Fuels
Auto LPG Open. All the very best to all of you to do wonderfully well in Auto LPG as well. Thank you, sir. I hope that message has definitely reached people there because we are in a virtual world. Now, I request Mr. Suresh, GMRS from Tamil Nadu State Office to give some. Respected ED, District Tamil Nadu State Office, Ganesh Prasad, பட்டாபிராமன் மற்றும் இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் திரு திராவிடமணி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் மற்ற இந்தியன் ஆயில் அதிகாரிகள் மற்றும் எல்லா அன்பிற்கிணைய வாடிக்கையாளர்களுக்கும் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நண்பர்களுக்கும் அதற்கான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இது மாதிரி ஒரு பெரிய பங்க் வந்து நேஷனல் ஹைவேல வாடிக்கையாளர் சேவைகளுக்காக இன்று எங்களுடைய இடி அவருடைய கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு இன்று முதல் விற்பனை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஸோ மற்ற ராஜாராமும் சிபிஎம் ஆப்ரேஷன்ஸ் அவர்களும் சொன்னது போல சாமி ஆட்டோமொபைலில் வந்து கூடி வந்திருந்தப்ப அவங்களுடைய பழைய நிறுவனம் அந்த சிட்டியில் இருக்கிற அவுட்லெட்டை நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்து ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன். அந்த சமயத்துலேயும் இந்த அவுட்லெட்டு அப்போ நிலம்தான் வாங்கியிருந்தாங்க, அதை கட்டலை. இந்த பிளான்லேயே கூட நாங்கள் ரொம்ப நேரம் என்ன மாதிரிலாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் வாடிக்கையாளர்களுக்கு அப்படிங்கிற பற்றிலாம் நான் அவரோட நிறையா விவாதிச்சிருக்கோம். அதெல்லாம் கூட இந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு சில எங்கள் கம்பெனியில் நாங்கள் வந்து ஒரு சில்லறை வியாபாரம், ஒரு பெட்ரோலோ டீசலோ இது விற்கிறது வந்து ஒரு சில்லறை வியாபாரம். சில்லறை வியாபாரங்கிறது வந்து ஒரு கஸ்டமர் வராங்க, 5 லிட்டர் பெட்ரோல் கேட்பாங்க, 50 லிட்டர் டீசல் கேட்பாங்க. அதை நாங்கள் வந்து எங்கள் நிறுவனத்தில் சில்லறை வியாபாரம்னு சொன்னோம். அதை இங்கிலீஷ்லேயே நாங்கள் எந்த அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் மற்ற டீலர் நண்பர்கள்ட்டையும் சொல்லுவோம். அதாவது ரீட்டெயிலுங்கிறது வந்து டீட்டெயில். அதாவது ஒரு ரீட்டெயில் வியாபாரம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு லோடு பெட்ரோலோ டீசலோ வந்து டேங்க்கில் இறக்கிட்டு அதை அப்படியே எல்லாருக்கும் சில்லறையாக 12,000 லிட்டர் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த 12,000 லிட்டர் ஒரு 1000 பேருக்கு பிரித்து 5 லிட்டர் 10 லிட்டர்னு கொடுக்குறது மட்டும் இல்லை, அதில் நிறைய டீட்டெயில் இருக்குது. அந்த டீட்டெயில் தான் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாமையே இப்போ ஆப்பிள் நிறுவனம் வந்து அந்த ஆப்பிள் ஃபோன் ஒவ்வொருத்தரும் மாடல் மாற்றும்போது என்ன சொல்கிறாங்கனாக்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நீங்கள் ஃபோன் வாங்கினா முதல்லலாம் வந்து பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபோன் டயல் பண்ணுவீங்க. இப்போ வந்து கையாலேயே தொட்டாலே அது டயல் ஆகிடுது. கடைசியாக கூப்பிட்ட நம்பரை கூட சும்மா அப்படி ஒரு டச் பண்ணால் போயிடுது. அந்த மாதிரி ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் வியாபாரம், சில்லறை வியாபாரத்தில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறதுனா அது சாமி ஃபீல் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு நுணுக்கங்களும் பொருளில் மட்டும் இல்லை, செய்யக்கூடிய வாடிக்கையாளர் சேவையிலையும் குவாலிட்டி கொண்டு வரணும். ஜேக்கர் வந்து என்ன போன தடவை சுற்றி காமிச்சப்ப அவங்களுடைய அந்த வீல் அலைன்மெண்ட் சென்டரில் ஒரு சின்ன ப்ராப்ளமும் ஒரு வீல் அலைன்மெண்ட் பண்ணால் 8,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வீல் அலைன்மெண்ட்டு மாறாமல் இருக்கணும். அது எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், அதில் உள்ள சில குறைபாடுகள்லாம் நிவர்த்தி செஞ்சு அதுக்கான தரமான எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து அதுக்காக ஜெர்மனில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஏர் ஃபெசிலிட்டிக்கு அந்த பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு உள்ள கஷ்டங்களையும் குறைக்கணும், வாடிக்கையாளர் சர்வீஸையும் குயிக்காக பண்ணணும். அதே சமயத்தில் அந்த பெட்ரோல் பம்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இந்தியா முழுக்க உள்ள எல்லா நிறுவனத்துக்கும் அந்த ப்ரீபெய்டு, அதாவது நீங்கள் வாடிக்கையாளர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், அவங்களுக்கு வந்து முன்னாடியே எவ்வளோ குவான்டிட்டியோ வந்து பைசா ஒருத்தர் தனியாக வாங்கிட்டு பணப்பட்டு பரிமாற்றம் வந்து முதல்ல பண்ணிவிட்டு அந்த டோக்கன் கொடுத்தோன்னா அவருக்கு உடனே பெட்ரோல் போட்டு சீக்கிரமாக வெளியில் போகிறதுக்கு பண்ண சொன்னோம். அதையும் வந்து அவங்க ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ 2வது தலைமுறை இந்த நிறுவனம் நடந்து கொண்டிருக்க இருந்தாலும் முதல் தலைமுறையில் வந்து திராவிடமணி அவர்கள் அன்னைக்கு காலத்தில் ஒரு மெக்கானிக்கலாக புக்கு வச்சு லெட்ஜர்லாம் போட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு உள்ள டெக்னாலஜியை உடனுக்குடன் அறிந்து அதை உடனுக்குடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு இளம் மனது, அதாவது இன்னைக்குள்ள யங் அட் ஹார்ட் அப்படின்னு சொன்னாக்கா அது நிச்சயமாக மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பம்பு நான் போயிருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இதை நாங்கள் வந்து மற்றவங்களுக்கும் நாங்கள் தகவல்கள் பரிமாற்றம் பண்ணுறோம். ஸோ இந்த நிறுவனம் இன்று தொடங்கியிருக்கும் இந்த புதிய பெட்ரோல் பம்ப் வந்து
வாடிக்கையாளர்களுடைய சேவையை மேலும் மேலும் உயர்த்தி உங்கள் எல்லாருக்கும் பயன் தருமாறும் மற்றும் அதை ஊக்குவிக்கும் வகையில் இங்கே வந்திருக்கும் வாடிக்கையாளர்களும் உங்களுடைய உறவினர்கள் உற்றார்களுக்கு நீங்கள் சொல்லி இதை நீங்கள் எல்லாரும் இங்கே பெட்ரோல் டீசலும் நிரப்பி இங்கே உள்ள சர்வீஸ் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவித்து அவரையும் இந்த தொழில் நிறுவனமும் இதில் சார்ந்த ஊழியர்களும் மேலும் மேலும் வளர நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிறுவனம் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. May I now request திரு பட்டாபிராமன் அவர்கள் GM ICLPE தமிழ்நாடு மாநில அலுவலகம் to give a speech. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு ஜெயதேவன் அவர்களே, இந்த சாமி ஃபியூல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு திராவிடமணி அவர்களே மற்றும் அவர் குடும்பத்தை சார்ந்த பெரியவர்களே, திரு சுரேஷ் அவர்களே, திரு கணேஷ் பிரசாத் அவர்களே, திரு ராஜாராம் அவர்களே, திரு ரவிக்குமார் ஏரியா மேனேஜர் திரு ரவிக்குமார் அவர்களே மற்றும் ஆட்டோ எல்பிஜி ALDS இருக்கக்கூடிய மற்றொரு சாமி ஃபியூல்ஸ் நிறுவனத்தில் தற்போது இருந்து இங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருக்கும் திருமதி சத்யபிரியா அவர்களே, வனப்பள்ளி கோபாலம் அவர்களே மற்றும் குழுவில் இருக்கும் IOC அதிகாரிகளே, ஊழியர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நண்பர்களே மற்றும் கஸ்டமர் அக்கண்டன்ட்டுகளே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அவர்கள் தனது அரிய பல பணிகளுக்கிடையே இந்த நிறுவனத்துக்கு வருகை தந்து இந்த புதிய ஒரு அவுட்லெட்டினை திறந்து வைத்து இந்த இடத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு அமைந்திருக்கும் இடமானது தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் பாதையிலே மிக அருமையான ஒரு இடத்திலே அமைந்திருக்கிறது. இங்கு வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் இந்த அவுட்லெட்டை நாடி வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மிகவும் அமைதியான ஒரு இடமாகவும் மிகவும் பரந்த இடமாகவும் உள்ளதால் கஸ்டமர்கள் விரும்பி இங்கு வருவார்கள். ஆகவே இதனை பயன்படுத்தி கொண்டு, இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய வியாபாரத்தை திரு திராவிடமணி அவர்களும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் நன்கு பெருக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இங்கு பலதரப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்களும் டீலர்களும் இங்கே வந்திருப்பதால் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. நமக்கு எந்த அளவுக்கு சேல்ஸ் மிக முக்கியமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு முக்கியம். ஆகவே டீலர்களுக்கும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் சரி, கஸ்டமர் அட்டண்டன்ட்கள் இங்கு சில பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் சரி, நான் அவர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், கஸ்டமர்களிடையே மிகவும் பணிவன்போடு நடந்து கொள்ளுங்கள். அட் த சேம் டைம் அவர்களுடைய பாதுகாப்பை நன்கு உறுதி செய்யுங்கள். நீங்கள் ரீஃபியூல் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு செல்போன் வந்தாலோ அல்லது அவர்கள் செல்போன் பேச முற்பட்டாலோ பணிவுடன் அவர்களிடம் சென்று செல்போன் பேச வேண்டாம், பிறகு பேசிக்கொள்ளலாம் என்பதை வற்புறுத்தி அறிவுறுத்தி பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வளமாக இருந்தால், நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால், நீங்கள் நன்றாக இருந்தால்தான் இந்தியன் ஆயில் நிறுவனம் நிலைத்து நிற்க முடியும். அதேபோல் இந்தியன் ஆயில் நிறுவனம் நிலைத்து நின்றால்தான் டிஸ்ட்ரிபியூட்டராகிய நீங்கள் வளமுடன் இருக்க முடியும், டீலர்களாகி நீங்கள் வளமுடன் இருக்க முடியும். இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது. ஆகவே இதையெல்லாம் மனதில் கொண்டு மிக நல்ல சேவை ஆற்றி உங்கள் வளத்தையும் இந்தியன் ஆயில் வளத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் இந்தியன் ஆயில் எதிர்காலத்தையும் மிக நல்ல முறையில் நடத்தி செல்வீர்கள் என்று விரும்பி எல்லாம் வல்ல இளைஞர்களை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அவர்கள் கூறியது போல சாலையில் செல்லும் அனைவரும் திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு வியக்கத்தக்க ஒரு எரிபொருள் நிரப்பும் நிலையத்தை நிர்வகித்து உருவாக்கி கொடுத்த சாமி ஃபியூல்ஸ் நிறுவனத்திற்கு மிகவும் நன்றி. நான் முன்பு கூறியது போல திட்டமிடல், தொலைநோக்கு பார்வை, தொழிலில் முனைப்பு இவை அனைத்தோடும்
சாமி ஃபியூல்ஸ் நிறுவனம் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தகு ரீட்டைல் அவுட்லெட்டை நமக்கு வழங்கி இருக்கிறது. அவரை கௌரவிக்கும் விதமாக ஐ ரெக்வெஸ்ட் அவர் EDTNSO டு ஹானர் our dealer with a moment of peace. சாமி ஃபியூல்ஸ் குடும்பம் அனைவரையும் மேடைக்கு வருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் ஒப்பந்ததாரர் அவரது உதவி இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை நம்மால் செயல்படுத்தியும் இருக்க முடியாது. நான் திரு முருகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் அவர் ED டு ஹானர் அவர் கான்ட்ராக்டர். I now request our ED Tamil Nadu State Office to honor Sri Ramasamy அவர்கள், தாசில்தார் தூத்துக்குடி மாவட்டம். மிகவும் நன்றி. இப்போது எல்லை நாயக்கன்பட்டி பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். I request our ED to honor him, please. இந்த பில்டிங் அப்ரூவல் மற்ற விவகாரங்களுக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் மிகவும் உதவியாற்றியுள்ளார். உங்களுக்கு ஒத்துழைப்பு அருமையாக பணியை சிறப்பாக செய்ய, விரைவாக செய்ய உதவினார். அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. மிகவும் நன்றி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். இது இன்றைய சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமான குரல். அது நோய்க்கு மட்டுமல்ல, எங்களது செயல்பாடுகளுக்கும் கூட. தமிழ்நாடு மாநில அலுவலகத்தை மிக நேர்த்தியாக எப்பேற்பட்ட சூழ்நிலையும் வழிநடத்தி செல்லும் எங்களது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு C. ஜெயதேவன் அவர்களை ஒரு வார்த்தைக்கு பேசுமாறு அழைக்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் அவர் EDTNSO டு deliver the chief. அனைவருக்கும் காலை வணக்கம். No, I don't have the courage to speak in Tamil, let me tell you honestly. Mr. Dravidamani, Mr. Ganesh Prasad, Mr. Suresh, Pattabhiraman, Rajaram, my dear business partners from Tuticorin, Tirunelveli and around, including dealers, distributors, Loop business partners, my officers, and those of you who are connecting over web from Sami Fuels Tuticorin, ladies and gentlemen. Last week, Mr. Udayan and Mr. Jaikar had come to me to invite me to inaugurate this outlet. In fact, long back when I had visited their outlet in Tuticorin, I promised them also, whenever you do your next venture, I'll definitely come and then inaugurate it. It's not only that, there were many other reasons why I thought I should come and inaugurate. One is of course the brand name, Sami Fuels.
which customers really, really value because of their long tradition of doing whatever is required for the customer and taking customer's aspiration forward. That's one of the fundamental reasons why Sami Fuels have a brand name today. Second, of course, is that small innovations and small additions which they have done over and above what IOC has been providing in their outlet. One, as Ganesh Prasad was also saying, the way in which an air is put into the tires of the vehicles, I have not seen it elsewhere. That's why I said we need to patent it by Sami Fuels only. The way in which they are caring for their own customer attendant, how do you fuel, or along with fueling, how do you put air into the tires of the customer, which is really, really unique. And I've also seen their Tuticorin outlet in which many of these heavy vehicle workshops are being built, and then how they are being taken care of, the maintenance part of it. And also the way in which the tokens are being given to the customers for them to come in queue and then take the fuel. The computerized billing being done for heavy vehicles to come collect the challan and then go and then take the fuel. Even their account section, which was there on the first floor in Tuticorin, it's bigger than a bank, let me tell you frankly. It's really an amazing thing to watch a first floor full of people sitting and doing accounting for 2 or 3 outlets. It's really, really amazing. That's the second thing why I thought I should come and inaugurate a Sami Fuel outlet. The third thing is the most important thing, which I thought I should share with all of you, and you're all a part of it. It's a vision of a family which is blossoming and then which is becoming bigger and bigger day by day. Probably the first outlet which has come, subsequently 2 brothers in the first generation who have tried to build this brand, taken over by their children subsequently, with all that vigor and passion which they originally had, much more than that got added into the total establishment which they were trying to make. And then now I can see the 3rd generation also joining. I don't think we as oil company officers can ever imagine this. We come and go for 30 years, 35 years of service. We come join an organization, serve that organization for 30, 35 years and then get out of the organization. I don't think out of the total employees of Indian Oil Corporation, which is the biggest public sector enterprise in the country, have not even 0.001% of their family members again joining Indian Oil. We can't ever imagine. This is an establishment as a business partner of this great company. All of you can bring in that customer service and your brand name going in generations. And it may not be the same energy form. The energy form can change. See how they have started auto LPG today. It was originally petrol and diesel. Now the auto LPG is started. Probably in the near future the CNG will start. I was also telling Jaikar you should have some charging stations also here. The energy forms will change, but as a business partner, providing energy to the customers, to the public, you would continue to be there as the mainstay of this organization to take our business forward. So it's a great, great opportunity for me to be here and inaugurate this great outlet. I do feel in the days to come this will become a hub, and then it will become a happening place for the customers to come enjoy this hospitality, at the same time take their energy and then go whenever they are to their destination. In fact, while yesterday we were finalizing the program for Tuticorin and Tirunelveli, having come all the way from Chennai, I would like to go to my terminal, my bottling plant, and also do this inauguration. In fact, my main motive is to do the inauguration, incidentally to go to my terminal and also to the plant. At the same time, when I was planning this, Suresh was telling, no, you should come to the outlet first. Though my original intention was to go to the terminal, but on the right side. Then while going back to the plant, I'll come and inaugurate. Suresh said, no, you have to come to the outlet first and inaugurate it first, and the sale should start first. I asked him why can't I come in the afternoon? He said, no, once you inaugurate, there will be some sales for the day.
Even one drop of sale we should not miss. Which I really appreciate the way in which you have forced me to come here and do it. And then I do feel we should not miss even a drop of it. There's a real reason behind my saying it. We cannot afford to miss even a drop of fuel which can go from our outlet, from Indian Oil outlet, Indian Oil business partners to the customer. That's what the business scenario is today. You all must be knowing Indian Oil is building another big refinery in Tamil Nadu, which is a 9 million ton refinery in Nagapattinam. So far you have been getting the product from Chennai. Now probably in another 4 years time you will start getting the product from Nagapattinam. Currently we have a capacity of 9 million ton as a refining capacity. Out of that you can roughly take half of it as petrol and diesel. Probably 4.5 million ton is coming out as petrol and diesel. And now with another big refinery of 9 million ton coming up, we will definitely have another 4.5 million coming in the market. So I would like this 9 million ton total, 4.5 plus 4.5 to be given to the customers through our outlet. So if that is the case, the demand has to be generated. More and more demand need to come into the market. The demand generation is also our responsibility. If we have to generate the demand, we have to have better customer service. We have to have better happening in our retail outlets. We should have better facilities in our retail outlet. We should maintain the facilities better. Today we have also inaugurated, besides Auto LPG, we have also inaugurated 5 kg Chotu. That's another business model. In fact, many other places, including Kerala, they are doing very well in Chotu, the small cylinders. Whenever a person comes, he need not have to have any connection for an LPG. They can just come, pick it up, pay the money and then take the cylinder and go. It's a great opportunity for the customer. In case they need a small cylinder going somewhere and then doing something, they are going to their some of the places where they are doing an outing, they can even pick up a cylinder, go there and then start cooking with that cylinder LPG. That's available today. Earlier, LPG like this, without a proper connection, getting LPG was quite difficult. There's a new model coming up. And of course, what I was telling you, the CNG is something which is coming new. CBG is a new product which is coming. So all these are avenues which you can really experiment. At the same time, you can do your business well on any of these products. And at the same time, let me tell you, petrol and diesel are going to do much, much better in the days to come. And looking at that only, we are, as an organization, spending, it was originally 31,000 crores. Yesterday I was discussing with CPCL and then IOCL together. There is a group of people who are working on this project. They are saying it is going to be around 40,000 crores which we are going to spend in Nagapattinam. So that refinery, when it comes up, the entire product of south of Tamil Nadu would come from Nagapattinam. And it's not only petrol and diesel. I would also like to say our lubricant business also is going to have much better prospects when we try to have this refinery, because they have a separate lube production also going to be enhanced. I know that Indian Oil is really bringing in much better product. DEF is one product, diesel exhaust fluid. We may see that it is not an opportunity today, but it's going to be a big opportunity tomorrow. When BS6 vehicles come into the market, without DEF, these vehicles cannot fly. So it's at least 5% of your diesel sale will be your DEF sale. So keep starting that business, keep telling the customer that you have this as an additional business. So this is another great opportunity. One more opportunity is your lube oil change, quick lube oil change machines, and then we'll be giving it to the customers. In fact, on this International Women's Day, we have done 13,700 lube change only for ladies in Tamil Nadu. That's one of the records. It's only for ladies. Whoever is coming to the outlet, free lube oil change we did. We did around 13,700. So there is a huge potential available for different products which Indian Oil will keep on giving you. You as individual business partners need to take that as an opportunity. Find the extra what you can add to this and then take this business forward. I once again wish SAMHI Fuels all the very best to come. I do know that the name itself will bring customers, and then with this sort of an outlet which they have made, with spending all that
and then showing it with a great vision for many things, including those connectivity what we were just discussing. It's an independent internet connectivity has been provided here. I have not seen it in any other outlets. So like that, each and every details have been worked out. As Suresh said, retail is detail. So you're really going in deeper into doing a great outlet, and I'm pretty sure that you will do really well, and I'll come definitely for your 5th outlet. Thank you so much. Thank you, sir. It is the untiring support and the motivation which keeps both IOCL and the stakeholders running. Thank you, sir. Now I request Mr. Udayan from Sami Fuels to deliver his vote of thanks. Good afternoon, one and all. At this juncture, I would like to share that it is the 50th year of our family business. So my dad had a vision, and he started his career as a SO pump operator and became an IVP dealer. From there, he came to Indian Oil. So I recollect those days, and my dad and my uncle, Ravamani, who jointly started in 1971 end. 1972 we commenced the business. So on this 50th year, we are rather delighted to have the new outlet inaugurated by our ED, Indian Oil. Sir, we are very humble and delighted, and our family is indebted to Indian Oil a lot. The only thing about our ED is the commitment and the trust what he has created. ED, when he took over Rayaturian, there was a ED called Mr. Siddharth. While leaving, he said, there are 2 pending works for Sami. One is the ALDL erection, auto LPG, as well as a commitment to the collector for the underprivileged, the bus providing a bus for them. And the first motto he took was, he has kept up all the 2 commitments what the previous ED has done. And that is the commitment what he shows to our family and our trust. So our family is very much committed and honored to work with Indian Oil. And at this juncture, I again recollect all the dignitaries who are in the dais, as well as the Indian Oil officials who have been root cause for putting up this retail outlet. The vision of the family might be big, but nothing is possible without the customer support. And as such, we had a very good support from the customer. And in 1980, my father was thinking, from the port there are only 2 main roads operating. One towards this Tirunelveli and another towards Madurai. So we already had the outlet at Madurai. We somehow wanted to have an outlet at Tirunelveli, and the dream has come true now. And I take this opportunity to thank Mr. Ramasamy sir, who has been very much helpful in getting all the approvals and in Nahai and everywhere. So when he take up the job, so there is a commitment from him, same like what the Indian Oil has committed to us. So when he takes up the job, he committed upon it and finish it in no time. So that was really helpful for us to start the outlet in time. I once again take this opportunity to thank all the contractors who have been supporting us, and I am privileged to be a part of this family. And I open to you that it is not only with the Indian Oil, the second generation what he was talking about, now the 3rd generation has come. We have diversified into garment industries and the software industry, and it is going on. So with all your support, I commit upon, and with my dad's spiritual support, we feel that our family can do a lot and support all the customers over here, and our commitment of service to the customer will stand forever, and thanking you. Thank you, sir. உங்களது குடும்பத்தின் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மென்மேலும் வளர இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி. சமிட்டர், இன்றைக்கு நாம் என்னென்ன நிகழ்வுகள் செய்துள்ளோம் என்றால், நமது சாமி ஃபியூல் சர்வீஸ் எரிபொருள் நிலையத்தை துவக்கியுள்ளோம். பிறகு
நமது டிஸ்பென்சர்கள் மூலமாக முதலாவது விற்பனையை ஆரம்பித்துள்ளோம். 5 கிலோ எல்பிஜி, அதாவது சோட்டு எனப்படும் 5 கிலோ எல்பிஜி சிலிண்டர் அதனது விற்பனையை துவக்கியுள்ளோம். மேலும் ஆட்டோ எல்பிஜி அவேர்னஸ் வாகனம் ஃப்ளாக் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அண்ட் சாமி ஃபியூல் சர்வீஸ் தூத்துக்குடி மாநகரத்தில் உள்ளதை நாம் இன்று விற்பனையை துவக்கியுள்ளோம். இன்றைய நாள் இனிதாக அமைந்துள்ளது. இனி வரும் எல்லா நாட்களும் இனிதாக அமைய எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தேசிய கீதத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள்.